தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம தளபதி இருக்கார்லாம், நம்ம தளபதி அப்படியே தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு கொடுத்ததை வச்சு நம்ம அண்ணன் இருக்கார் திரும்ப, நம்ம லூசு மோகன் அண்ணன், அவர் லூசு மோகினியாக மாறிட்டார். ஆகா, இப்படி ஒரு திட்டம், இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அவருக்கு நான் இனிமேல் ஆம்பளையே கிடையாதுங்க, நான் பொம்பளையா போறேங்க. மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது அத்தனை ஆண்களுக்கு ஒரே எண்ணம் தான், பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு அண்ணன் தன்னுடைய பாலினத்தை மாற்றுற அளவுக்கு விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்ன குட்டி நம்ம லூசு மோகன் லூசு மோகினியாக டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய மீமு 2 இருக்கு. மகளிருக்காக தந்த அந்த வாக்குறுதியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது பேசாம நாமளும் இப்போ பெண்ணாவே பிறந்திருக்கலாமே நினைக்கின்ற அளவிற்கு லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. நம்ம விஜயண்ணா இருக்கார்லாம், நம்ம விஜயண்ணா மகளிருடைய தினத்தப்போ மகளிருக்கு சிறப்பு உரிமைகளையும் சிறப்பு திட்டத்தையும் அறிவிச்சிட்டார். இப்போ தவைக்காவுடைய பெண்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அண்ணனை பார்க்குற சந்தோஷத்தில் ஒரு கார்ட்டூன் முன்னாடியே இருந்துச்சு. ஒரு சில கூமுட்டைங்க தற்குறிங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அந்த மாதிரியே நம்ம அண்ணன் வரதை பார்த்து நம்ம பெண் தற்குறிகள் எப்படி ஆடுறாங்கங்கிறத பாருங்கள். இது நமக்கு பார்க்கும்போது கார்ட்டூனில் பண்ண மணிக்கு இருக்குது. ஆனால் கார்ட்டூனில் பண்ணினதை நேரடியாக நமக்கு நம்ம தாவைக்கா தற்கொலைங்க பெண் தற்கொலைங்க குறிப்பாக காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிடும். இப்போ அண்ணன் மகளிர் தினத்திற்கு ஒரு பெண்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறாருலாம். இந்த அறிவிப்பை அண்ணன் மூஞ்சிலேயே காரி பொழிச்சு அறிவு வரலையா உட்கார வச்சு, எப்படி அண்ணனை உட்கார வச்சு நலங்கு வச்சு பொட்டு பூ வச்சு பாடை ஏற்றி அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் ஒரு திட்டமா, மானங்கெட்ட திட்டமா? இது ஒரு திட்டம் நீங்கள் கொண்டு வந்திருக்கிய மானங்கெட்ட விஜயே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்கல, அதெல்லாம் தாண்டி அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம ஒரு சின்ன தற்குறி அந்த தற்குறி என்ன பேசுது அப்படிங்கிறத கேளுங்க. யாரால வந்துச்சு? நீ ஃப்ரீன்னு சொல்லி விட்டனால தானே நீ வந்துச்சு. ஏன் உங்களை ஃப்ரீ நாங்க கேட்டோமா? இதெல்லாம் ஃப்ரீ கொடுங்கன்னு நாங்க கேட்டோமா? 5000 கேட்டோமா? நாங்கள் ஃப்ரீ கேட்டோமா? எதுக்கு நீங்கள் 2200 ரூபா கொடுக்க சொல்கிற? எதுக்கு நீ எங்களுக்கு 6 சீட்டு தரேன்னு சொல்கிற? எதுக்கு நீ எங்களுக்கு பேருந்து ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிற? நாங்கள் உன்ட்ட ஃப்ரீ கேட்டவன், மானம் கெட்டவனை, நான் படிக்கிறேன், நான் வேலைக்கு போவேன், எனக்கு வேலை வாய்ப்பு கொடுறேன் மானம் கெட்டவனை அப்படின்னு அந்த சின்ன தற்கொலை கேட்க வருது. எனக்கு ஆக்சுவலாக நம்ம பொதுவாக சொல்கிறேன், நம்ம நம்ம பெண்களை பார்க்கும்போது நம்ம மனசு வாயில் தவிர நமக்கு என்ன வரும்னா, ஒரு அம்மா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, ஒரு சகோதரின்னு சொல்லிடுவோம். ஆனால் நான் தெளிவாக இருக்கணுங்க, நல்லா வச்சுக்கோங்க. இதுங்கெல்லாம் அதாவது இவங்கெல்லாம் நம்ம எந்த காரணத்தை கொண்டு தாவேக்கால பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையுமே தப்பித்தவரி கூட தங்கச்சி, அக்கா, சகோதரி, அம்மா சொல்லிடவே கூடாது. அந்த வார்த்தைக்கு நம்ம அருவருக்கணும். இங்கே சொல்லும்போது நல்லா வச்சுக்கோங்க, நமக்கு அருவருக்கணும். இது ஒரு பெண்கள், அவ்வளோதான். நம்ம வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, அது தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்க ரூபத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்கள், அவ்வளோதான். இந்த சின்ன தற்கொலை இப்படி பேசிருச்சு, ஏன்டா இவ்வளோ கானாக பேசுகிறப்பாளா அப்படின்னு கேட்க தோணும். ஏன்னா ஒரு தலைமுறையவே சீரழிச்சிட்டான் விஜய். அதுவும் குறிப்பாக பெண்கள் தான் நம்ம அடுத்த சமுதாயத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போவாங்க எல்லாத்தையுமே. அப்படிப்பட்ட பெண்களையே இவன் செய்யக்கூடிய காதோலுக்கு முட்டுடு கஷ்டம் மானங்கட்டவன். அதனால தான் இவங்க மேலே நமக்கு அவ்வளோ கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முதல் தற்குறி பேசிருச்சு, நான் உன்ட்ட இலவசமே கேட்கல, ஃப்ரீயே கேட்கல. ரெண்டாவது ஒன்று இருக்குது,
ரெண்டாவதா ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ஆனாலும் சரி ஆளுங்கட்சி ஆனாலும் சரி 2 பேருமே மாற்றி இலவசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. பட் உண்மையாகவே எனக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இலவசம் கொடுக்கவே முடியாது. ஏங்க நம்மளால ஒரு கரும்பு வாங்க முடியாதா? நம்மளால வந்து வேஷ்டி சட்டை வாங்கிக்க முடியாதா? நம்மளால ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிறதுக்கு முடியாதா? நம்மளால நம்மளால செய்ய முடியாது. என்னது மருத்துவம், பெரிய அளவில் மருத்துவத்தை நம்ம கொண்டு வர முடியாது. ரோடு கான்ட்ராக்ட், ரோடு போட நம்மளால முடியாது. வேற இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம தனி மனிதர்களால செய்ய முடியாது. அதுக்கு தான் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை வந்து நம்ம எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வாட்டி தளபதியை ஜெயிக்க வைக்கிறோம். கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். இது வந்து தாவைக்கனுடைய முதல் கூட்டத்தில் ஒரு லேடி, ஒரு மகளிர் வந்து பேசுது, எங்களுக்கு ஃப்ரீ பஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில். ஆனால் இப்போ கடைசியாக நடந்த கூட்டத்தில் அண்ணன் அறிவித்த மானங்கட்ட அறிவிப்பு இதுதான். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் இப்போ இவங்க வந்து எங்கே மூஞ்சி வச்சுக்கிறாங்க, இவங்களை கூட ஏற்றுக்கிடுறாங்க. ஒரு வாண்டடாக ஒரு பீஸ் சிக்கிச்சு. அது உண்மையிலேயே அதை எப்படின்னா, நான் ஒன்று திரும்ப சொல்கிறேன், உங்கள் நொண்ணனை நினச்சி நீங்கள் வந்து என்றைக்கும் வாய் விட்டு பேசக்கூடாது. ஒரு மானம் கெட்டவன், ஒரு கேடு கெட்டவன், ஒரு மனுஷனாக வாழ்வதற்கே தகுதி இல்லாதவன் தான் விஜய். உங்கள் அண்ணன் சினிமாவில் வேணால் டைலாக் பேசுவார், நெஜத்தில் ஓடி ஒளியக்கூடிய ஓடுகாலி பயந்தாங்கோலி. அந்த பயந்தாங்கோலி இவர் நல்லவர் நினச்சிக்கிட்டு சில தற்கொலைக்கு சிலரை செதற விட்டாங்க, தேங்காய் செதற மணிக்கு சிலரை செதற விட்டாங்க. ஆனால் நெஜத்தில் இவங்க வந்து ஒரு சிலர் செதற விட்றாங்க. சில தயவு செய்து முதல்ல பார்த்துங்க. என்ன வேணும்? ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். பாதுகாப்பு வேண்டாம், உதவித்தொகை எதுவும் வேண்டாம். வேண்டும் வேண்டும் நீதி மட்டுமே வேண்டும். அடுத்து வெற்றி பயணம் திட்டம். கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று அறிவித்துவிட்டு அது பிங்க் பஸ்ஸில் மட்டும்தான் என்று கட்டுப்பாடு விதித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் உட்பட குறிப்பிட்ட அந்த ஒரு பேருந்துக்காக காத்திருக்கும் அவல நிலை உள்ளது. எனவே அந்த நிலை மாற வேண்டும். மேலும் குடும்பங்களில் ஏற்படும் சூழலால் அவசர மற்றும் அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும். அது மாதிரியான நேரங்களில் கையில் காசில்லை என்றால் அந்த பயணத்தை கவலையுடன் தவிர்க்க வேண்டிய நிலையும் ஏற்படும். இது போன்ற தர்ம சங்கடமான நிலையை தவிர்ப்பதற்காக அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம். இப்போ எனக்கு இவங்களோட மூஞ்சி நம்ம பார்க்கணுங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆட்டம் ஆடினடா, உட்கார வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்க. இவங்களை வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது உட்கார வச்சு நம்மளால வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் சிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சிரிச்சிடணும். அதாவது ஜோக்கர் க்ளவுன்னு இருக்கும் தெரியுமா, அது வந்து ஒரு டஜன் பத்தாதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 டஜனாவது வாங்கணும். ஏன்னா அவ்வளோ தற்கூரிங்க
தமிழ்நாட்டில் பெண்கள் உருவத்தை சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஓசி பஸ்ஸு வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா, உங்கள் நொன்னை யார், உங்கள் நொன்னை என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து டவுன் பஸ் மட்டும் கிடையாது, ரூட் பஸ், அதாவது நீங்கள் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே ஓசிக்கு நீங்கள் போயிடலாம், நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸுக்கு நீங்கள் போயிடலாம். இதை வந்து இந்த அக்கா வந்து வன்மையாக கண்டிப்பாங்க. பக்கத்து வீட்டு ஏங்கா சாரி அக்கா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏமா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முடிஞ்சு எப்படி முழிப்பீங்க, வெக்கமாக இருக்காது? காலைல பால் பாக்கெட் வாங்க போகும்போது, கடைக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது கூச்சமாக இருக்காது? நம்ம மானங்கட்டத்தனமாக திமுக கேள்வி கட்டமே மானங்கட்ட திமுகவை இன்னைக்கு மானங்கட்டத்தனமாக நம்ம நொன்னனே இந்த வேலையை பார்த்துட்டார, வெக்கமாக இருக்காது சார்? இதில் இருக்குது இந்த இவங்க பட்ட அசிங்கத்துக்கு அரை நாள் அரசாங்க விடுமுறை விடலாம், அந்த அளவுக்கு கவலை கட்டி போய் நிற்கிறாங்க. இது எல்லாமே ஒரு அதாவது கள நிலவரம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாத தவிட்டு தற்குறிங்க. அதாவது தவிட்டு கூட மாட்டுக்கு பயன்பட்டுருங்க. இதுங்க வந்து ஒரு குப்பைங்க, உயரமாக இருக்கும், ஆனால் முழுக்க முழுக்க குப்பைங்க. இந்த அதாவது இவங்களுக்காச்சு விவரம் தெரியாது, குப்பை வெளியில் இருக்குது, அதனால இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தாவேக்கானுடைய ஒரு மூத்த அதிகாரி, பெரிய அதிகாரி, ஐஏஎஸ் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்து அண்ணனுடைய ஆட்சி வரணும்னு சொல்லி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்த ஒரு பெரிய 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 1ஆம் நம்பர் தற்குறி. இவருக்காக விவரம் தெரிய வேண்டாமா? அருணே உனக்கா விவரம் தெரிய வேண்டாமாம்மா? உங்கள் அண்ணனை பற்றி இல்லை உங்கள் தளபதி பற்றி இல்லை உங்கள் தலைவரை பற்றி இவருக்கு எந்த அளவுக்கு கூமுட்டனா, நம்ம அண்ணன் விஜய் இருக்கா எந்த அளவுக்கு கூமுட்டனா, ஒரு விமான நிலையத்துக்கு ஏதாவது ஒரு தலைவருடைய பேரை வைக்கிற கேள்விப்பட்டிருப்போம், இல்லை ஒரு மேம்பாலத்துக்கு கேள்விப்பட்டிருப்போம், இல்லை ஒரு பேருந்துக்கு அதாவது பேருந்து நிலையத்திற்கு கேள்விப்பட்டிருப்போம். நீதிமன்றத்துக்கு ஏதாவது ஒரு தலைவருடைய பேரை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயா நீங்கள் நடந்திருக்கா? ஆனால் அண்ணன் மானக்கட்ட அண்ணன் சொல்லுவார், இந்த மானக்கட்ட அண்ணன் நீதிமன்றத்துக்கு நான் வந்து மகளிருக்காகவே சிறப்பாக செயல்படுறதுக்காக அஞ்சலியம்மா நீதிமன்றம் நான் வந்து உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி மானக்கடத்தனமாக பேசுகிறாரு. அண்ணனுக்கு அறிவில் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த அண்ணன் கூட சுற்றக்கூடிய நம்ம அருண் ஐஆர்எஸ் இருக்கார்ல, அந்த ஐஆர்எஸ் என்ன திரும்ப பேசியிருக்காரு, 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசங்களை கொடுத்துருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமா உங்களுக்கே அழகா இருக்காது? அதாவது இலவசம் நீங்கள் எப்படி குடிப்பீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி உனக்கா தெரிய வேண்டாமா அருணே? ஏம்பா உனக்கா தெரிய வேண்டாமா உங்கள் அண்ணனை பற்றி? அவருக்கு வந்து சொல் புத்தி மட்டும்தான் உண்டு, சுய புத்தினா என்னன்னு கேட்பாரு. வெறுஞ்சோத்தை பார்க்கக்கூடிய ஒரு கூமுட்டைக்கு அந்த கூமுட்டை பார்க்கக்கூடிய வெறுஞ்சோத்தை 3 மணி நேரமாக வேடிக்கை பார்த்த நம்ம லூசு மோகினிக்கும் அப்போவாது தெரிய வேண்டாமா நம்ம அண்ணனுக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படின்ட்டு? எல்லாமே காப்பி, சினிமாவில் மானங்கட்டம் காப்பி. கில்லி படத்தில் இருந்து அப்புறம் காவலன் படத்தில் இருந்து எந்த படத்தை எடுத்தாலும் விஜய்க்கு ஓணுன படம் முழுக்கவே காப்பி எடுத்து பழகினவங்க அரசியலுக்கு வந்து காப்பி. சொந்தமாக எந்த விதமான அறிவும் கிடையாது, சும்மா பட்டிட்டிங்க மட்டும் பண்ணிக்கிட்டாச்சு. முதல்ல என்னது 6 சிலிண்டர் ஃப்ரீ, இது ஆல்ரெடி புளிச்சு போன கதை. இலவச பேருந்து, எடப்பாடி என்ன பண்ணார், ஆண்களுக்கு இலவச பேருந்து பெண்களுக்கு இலவச பேருந்துனார். இவங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரூட்டு பஸ்ஸுக்கு இலவசமாக விட்டுறோம். அதாவது டவுன் பஸ்ஸை தாண்டி பெரிய அந்த ரூட் பஸ் போகும்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ரூட் பஸ் போகும்ல, அந்த பஸ்ஸுக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இவ்வளோ தான் இவங்கள்ட்ட ஆல்ட்ரேஷனு. திமுக 1000 ரூபா, ஏடிஎம்கே 2000 ரூபா. நாங்கள் வந்து வித்தியாசம் பண்ணீங்களா, சூடா சுண்டல் தம்பி மெண்டல் எல்லாம் மெண்டலுங்கெல்லாம் நாங்கள் வித்தியாசம் யோசிப்போம். என்ன யோசிப்போம்? 2500 கொடுத்துருவோம். அப்புறம் தாலிக்கு தங்கம், இது இங்கே கேள்விப்பட்டிருக்குமே, ஜெயலலிதா கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டியை தூக்கி போட்டுக்கோ. அப்புறம் இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு 1 பவுன் நகை எங்கேருந்து கொடுத்து, ஜெயலலிதா கொடுத்தது, அங்கேருந்து ஒரு ஆட்டியை தூக்கி போட்டுக்கோ. அப்புறம் 15000 ரூபா கல்வி தொகைக்காக பேண்ட் நம்ம கொடுக்குறோம், இது எங்கேருந்து போட்டது, எங்கேயாவது போட்டிருப்பாங்க, தூக்கி போட்டுக்கோடா. நமக்கு அறிவு கிடையாதாடா மானம் கெட்டவனே. தெரிஞ்சிடுச்சா?
உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. இதுக்கு ஒரு குழு வேற இங்கே அமைச்சர் பார்த்தீங்களா? இந்த குழு யார் ஆதரவடுத்தினா அவங்க கெட்ட விளங்குமா? ஆதரவடுத்தினாக்கி ஒன்றும் தெரியாது. நம்ம யோசிச்சுருப்பாங்க தலைவரை, நம்ம ரொம்ப யோசித்தோம். புஷியாக இருந்தால் அதுக்கு தலைவராக இருந்திருக்காரு. நம்ம ரொம்ப யோசித்தோம். நம்ம மண்டையில் ஒன்றும் கிடையாது, உங்கள் மண்டையில் சத்தியமாக ஒன்றும் கிடையாது, மூளையும் கிடையாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இதுவும் கிடையாது. ஆனால் நமக்கு சிறந்த யோசனை ஆல்ரெடி இவங்க ஒன்று ஏதோ போட்டிருக்கிறாங்க, இதையும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா வித்தியாசமாக யோசிச்சு அதையே பண்ணிட்டோம்னா நம்பிடுவாங்க. கீழே தான் மடக்கு ஊதிங்க இருக்கிறாங்களா. இப்போ விஜய் அண்ணாவுடைய மீட்டிங்குக்கு பெண்கள் எதுக்கு தெரியுமா வராங்க? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. ரீல்ஸ் போடணும், அவ்வளோதான். இதை போட்டு 4 பேர் பார்ப்பாங்க. ஒரு ஆட்டத்தை போட்டோமா, ஃபாலோவர்ஸை ஏற்றுனோமா, ஆகா சூப்பராக ஆடுறீங்களே அப்படின்னு சொல்லி சகோதரி அப்படின்னு சொல்லி தற்கொலைகள்லாம் பார்ப்பாங்க. இவ்வளோ தான். இதற்காக மட்டும்தான் இவங்க அங்கே போய் நின்று ஆட்டத்தை போடுறதுக்காக மட்டும்தான் கூட்டத்துக்கே போகிறாங்க. இவங்கள்கிட்ட போயிட்டு நான் பெண்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுப்பேன், பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வேன், பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுப்போம், பெண்களுக்கு நாங்கள் சீட்டில் சரிபாதி கொடுப்போம், சீமானனை பேசக்கூடிய அரசியல் பேசினாங்கன்னா தளபதி போர் அடிக்கிறார். தளபதி அரசியலே சரி கிடையாது. தளபதி நீங்கள் திருசா கூட்டு வாங்க, குத்தாட்டத்தை போடுங்க, நாங்கள் ஆடுறோம், நீங்கள் மேலே அணுகுனுங்க, கீழே ஆடுறோம், அவ்வளோதான். உங்ககிட்ட நாங்கள் என்ன கேட்குறோம்? நீ 2500 கட்டமா, சிலிண்டர் கட்டமா, அதெல்லாம் வேண்டாம். நீ எனக்கு ஒரு ஆட்டத்தை போட்டு திருசா கூட ஒரு குத்தாட்டத்தை போடுங்க, நாங்கள் கீழே நின்று ஆடிக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் அரசியல், இது போதும் எங்களுக்கு. இதை செஞ்சாலே தளபதியை தாண்டின தலைவர் யார் இருக்கா? ஸ்டாலின் இப்படி ஆடிட முடியுமா? தளபதி மணிக்க இல்லை உதயநிதி ஸ்டாலின் ஆடிடுவாரா? இல்லை சீமான் இப்படி ஆடிடுவாரா? யாராவது இப்படி இந்த மாதிரி எடப்பாடி இப்படி ஆடிடுவாரா? தளபதி மணிக்க எவ்வளோ பெரிய டேலண்ட் எங்கள் அண்ணனுக்கு. அந்த டேலண்ட்டை பார்த்து தான் இவங்கெல்லாம் அந்த மடக்கு ஊதிங்க, அது பெண் தற்கொலைகளாம் கும்மாட்டம் போடுறாங்க. இதெல்லாம் கூட நம்ம பொறுத்துக்கலாங்க. நம்ம அண்ணனை மேடையிலே வச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க. யார்? பெண்கள் வந்து நம்ம அண்ணனை மேடையில் வச்சு ஒரு குடும்பத்தை கூட பார்க்க வக்கில்லைய மானம் கட்டவனை, தான் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டி பிள்ளையை கூட உள்ள விட மாட்டேன் மானம் கட்டவனை அப்படின்னு சொல்லாமல் அண்ணனை நாசுக்கா திட்டிருக்கிறாங்க. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்து கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். சிங்க பெண்களை இந்த பெண் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது மறைமுகமாக அண்ணன் தான் காரி போலீஸ் துப்பியிருக்கிறாங்க. அது பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு லேடி ஒன்று உட்காந்துருக்கலாம். அந்த லேடி இப்படி முறைச்சி இப்படி பார்க்க, எப்பா உடனே தான் சொல்கிறா, மாப்பிள்ளை உடனே தான் சொல்லிட்டு இருக்காங்க, கேட்டுக்கோ அப்படின்னு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. நோ முத்துனா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரதில்லை திக்கி. அண்ணனை மேடையிலே அசிங்கப்படுத்துறதுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதிலே ஒரு அக்கா, அதிலே ஒரு தாவைக்கா பெண் நிர்வாகி இங்கிலீஷில் பேசுவாங்க. We want action, we want true policies. ஒரு பொண்ணு நைட்டில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு சேஃபாக போக முடியாதுன்னா ஒரு தள்ளுவண்டி நடத்துகிற அக்காக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கலன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு வீக் சிஸ்டம், ஒரு புவர் சிஸ்டம், ஒரு சிக் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டம்க்கு க்யூர் வேணும்னா நம்ம தமிழ்நாடுக்கு தேவையான மெடிசன் டிவிகே. ஆனால் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே அளவெடுத்து மேலே கூட்டி போயிருக்கிறாங்க. மகளிர் தினத்துக்கு அண்ணனால் என்ன அண்ணனை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படிலாம் கேவலப்படுத்திருக்காங்க. கட்டுன பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே விட மாட்டேக்கான்னு சொல்லி கெட்டுன பொண்டாட்டி நீதிமன்றத்தில் மனு போடுது. இந்த வழக்கு நடக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே அனுமதிங்கப்பா அப்படி அந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு பெட்டிஷனை நீதிமன்றத்தில் போடுறாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பெண்களுக்கு மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்காரு. ஊரா விட்டு பிள்ளைக்கு கீழே இருந்து மேலே ஓடி போய் மரியாதை செலுத்தார். மரியாதை செலுத்துறாரு.
ஆனால் கட்டின பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் வீட்டுக்குள்ள வர வெளியே அனுப்பிட்டு இருக்காரு. இவ்வளோ தான் உங்கள் அண்ணன் லட்சணம். நீங்கள் முட்டு கொடுங்க. ஆனால் நான் திரும்பியும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த தாவேக்கா தற்கூரிங்களுக்கு ஒரு விதமான மன நோயாளி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த மன நோயாளிகளுக்கு மத்தியில் உண்மையிலேயே இந்த சகோதரியை சகோதரி இந்த அம்மா பாராட்டலாம். யதார்த்தம் நிலவரம் தெரிஞ்சு விஜயை காரி பொழிச்சு மூஞ்சில துப்பியிருக்கு. 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாங்க? 15,000 எப்படி கொடுப்பாங்க? 1 கிராம் தங்கம் 1 சவரம் எப்படி கொடுப்பாங்க? அது விலைவாசி. அவங்க தப்பு பண்றாரு. அது வேண்டாம். என் தம்பி அப்படி பண்ணக்கூடாது. அவர் அப்படி பண்ணக்கூடாது. சாராய கடை ஃபர்ஸ்ட் ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும். மக்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணாலே போதும். அவங்க அங்க உழைச்சி நாங்க மேன்மைக்கு வந்துடுவோம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தாவேக்கால இப்படிப்பட்ட அறிவானவங்களாம் இருக்கிறாங்க. அதற்காகவே இந்த அம்மா நம்ம மனதால் பாராட்டிக்கலாம். விஜய், உனக்கு கூட அறிவு கிடையாது விஜய். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சிருக்கு. என்னை கேட்டால் உன்னுடைய இன்னும் ஒரு 3 நாளைக்கு இந்த அம்மா கிட்ட போய் கொஞ்சம் அரசியல் என்னன்னு கற்றுக்கிட்டு அடுத்த முறை அடுத்த கூட்டத்தில் பேசுங்க. இந்த தற்குறிகளுக்கு ஏற்ற தலைவன் தான் நம்ம தளபதி. ஏன் தெரியுங்களா? அவரே பெரிய தற்குறி தான்.